ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் விளையாட போகிறோம் வாய்ஸ் வச்சு. மறக்காமல் வீடியோவை பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வீடியோலாம் நல்லா இல்லை. இந்த கேம் நம்ம ஃபுல்லாலாம் விளையாட போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சோண்டு விளையாடிட்டு நம்ம அடுத்து வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் நிறைய வியூஸ் மட்டும் ஏற்றி விட்ருங்க. வீடியோக்குள்ள போலாம். கேமுக்குள்ள என்டர் ஆகிட்டு இருக்கோம். கேம் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. டே 1. இந்த கேமில் ஒரு சொட்டைக்கிழவி துரத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆனோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான் விளையாடி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக விளையாடி கார் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லை டோர் எஸ்கேப்பா, இல்லை சீவர் எஸ்கேப் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நம்மளும் அந்த வீடியோவை பண்ணுவோம். இந்த பானை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சொட்டைக்கிழவியை கூப்பிட்டு நம்ம அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். ஓட்டமே வருதா இல்லையா? வருதுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. போ 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 சரி, அப்படியே அந்த சைடுக்கு போ. வெரி குட் கேர்ள். இது கேர்ள் இல்லை, இது கிளவிதா. ஐயோயோமா தடி. இந்த கேம்லாம் நான் சின்ன வயசில் விளையாட போது மினி ஹார்ட் அட்டாக்கே கொடுக்கும். ஆனால் இப்போ விளையாடி பார்க்குறேன். இந்த புதக்குழிக்குள்ளே போனோன்னா, இந்த புதக்குழியாக என்னென்னலாம் தெரில, இந்த ஒரு சொரகம் மாதிரி இருக்குது. அந்த சொரகத்துக்குள்ளே போனோன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பாங்க. அது பாக்ஸாக அடுக்கி வச்சு நம்மளை போக முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை ஈஸியாக தட்டி விட்டு போகலாம். இந்த கிழவி எப்படி இவ்வளோ போய் வீடு கட்டுச்சுன்னு தான் எனக்கு புரியல. மண்டையில் ஒரு மசாலா கூட இல்லாத மாதிரி இருக்குது. இது எப்படி இவ்வளோ பெருசாக வீடை கட்டியிருக்கோம்? யாராச்சும் அடித்து கொண்டுட்டு வீடு எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்னது இது? தட்டி விட்டா வருதா இல்லையா? வரும்னு நினைக்கிறேன். வந்தேன்னா வரட்டும், வரா கட்டி போட்டோம். நம்ம இங்கேயே உட்காந்துருக்கலாம். வருதா? வரா மாதிரி தெரியலையே. சவுண்ட் பார். சரி, இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு பார்க்கலாம். வருதா? வரா மாதிரியே இல்லை. வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, வருது. விலகு. விடிஜின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது விடிஜி யூடியூப் சேனல் கிடையாது. அந்த ப்ரோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்ருங்க. இந்த கிளவியை கூப்பிட்டோ இன்னும் வர மாட்டேங்குது. வரா மாதிரி தெரியல. வருதா இல்லையா? ஐயோமா, வருது. போகலாம். இந்த சுரங்கத்துக்கு வழியாக வெளில போகலாம். எத்தனை வருஷமாக இது கட்டி வச்சுக்குது இன்னமும் புரியலையே. இன்னும் இடிஞ்சு உடையாமல் இருக்குது. ஆனால் செவுத்துலலாம் பெயிண்ட் ஒழுங்காக அடிக்க வேண்டியது தானே. அதான் 10 மனுஷங்களை கொள்ளுதுன்னு கடைக்கு போயிட்டு அதை வச்சு ஒரு பெயிண்ட் அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் தான் யோசிக்கணும். ஏன்னா இது ஒரு கேம். இப்போ இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஒரு ஆஞ்சலினான்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம போடணும். அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கணும். வந்துட்டோம். இந்த கிளவி வருதா இல்லையானே தெரில. பாட்டியுமே வயசாகிட்டு எக்ஸ்ட்ரீம் மோடில் வச்சு விளையாடணுன்னா அவ்வளோதான், தூக்கு மாட்டி செத்துரு வேண்டியதான். ஏன்னா இது வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரீம் மோடில் ஒரு வாட்டி கூட விளையாடினதே கிடையாது. இது என்னது? இது வந்துச்சு, கிளம்புச்சு. எதுக்கு வர மாதிரி வந்துட்டு கிளம்புச்சு?
நான் இங்கே இருக்கேன்னுக்காக தானே சவுண்டு போட்டா அப்போ கூட வர மாட்டேங்குது. வா 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 கிளவி வா. வர மாட்டேனே. சரி கார் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். வருதா? வருது, வந்துடுச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேணேதான். 3 2 1 ஸ்டார்ட். என்னடா இது ஸ்டார்ட் ஆகும்போது கிளவி கிளவி. அப்புறம் ஒரு சாவியை மட்டும் கொடுத்துட்டு போய. எனக்கு கொஞ்சம் வெளில போனோம். வெளில போயிட்டு கடைக்கு போயிட்டு உனக்கு ஒரு 10 சிக்கன் கறி மட்டும் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். என்னை விட்டுரு. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த சாவியை மட்டும் கொடுத்துட்டு போய. ஐய் கிளவி கிளவி. ஐயோ பார்த்துடுச்சு. சாரி கிளவி உனக்கு கூப்பிட்டதுக்கு. பாய் பாய். இன்றைக்கி நம்ம எந்த எஸ்கேப்பும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் சும்மா ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அடுத்த வாட்டி என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். அந்த எஸ்கேப்பே பண்ணிடலாம் சேனலில். இந்த வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு வராது. ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அந்தளவுக்கு சூப்பரான ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கர கர கரன்னு வரும். இதை தோந்து அதை தோந்து அதை தோந்து இதை தோந்து கடைசி இதை தோந்து அதை தோந்தா ஒன்றுமே இருக்காது. வீடு ஃபுல்லாக அலைய விட்றாங்களே. இதை நம்ம எப்படி எஸ்கேப் பண்ணது கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு மேட்டரில் எப்படி இந்த கேம் எஸ்கேப் பண்ணதுன்னு சொல்லிடுறேன். வருதா இல்லையா? வரா மாதிரி தெரியலையே. வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு. எப்படி இது பார்க்குது? குனியவே இல்லை. அப்போ கூட நம்மள இப்படி பார்க்குது. வேலை கண்ணு அவ்வளோ ஷார்ப்போ. இந்த கிளவி கூட இந்தளவுக்கு கண்ணு ஷார்ப் ஆகுது என்னால். ஒரு டோருக்கு பின்னாடி என்ன இருக்காங்கன்னு மட்டும் பார்க்க முடியல. ஆனால் இந்த கிளவினாலும் எப்படி பார்க்க முடியுதுன்னு தான் தெரியல. ஸ்பெஷலாக ஆண்டவர் கண்ணை வந்து விற்றுப்பாக்குள்ளக்கு அதை எடுத்து வாங்கியிருக்கோக்குள்ளக்கு வாங்கி கண்ணில் மாட்டியிருக்கோங்களுக்கு. அதான் வெள்ளை கலரில் வெள்ளை வெள்ளேன்னு கண்ணுது. கார் பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு காரில் மாட்டுவோன்னுலாம் யோசிக்காதீங்க. சும்மா அது ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏதாவது போர் அடிக்குதுன்னு. இந்த வீடியோஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போட சொன்னாங்க. அதான் போட்டிருக்கேன். இல்லைனா நான் ஃபுல் வீடியோவே போடுவேன். நாளைக்கு போட முடிஞ்சால் போடுறேன். ட்ரை பண்ணுவோம். ஆனால் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் போடுவேன். அதே மாதிரி லைக்காக போடணும். போடலைன்னா நான் போட மாட்டேன். சரி வருதுன்னு நினைக்கிறேன். வரா மாதிரி தெரியலையே. வராது பிள்ளைக்கு விட்டு போவேனேதான். போயிட்டு இதை போயிட்டு அதை போயிட்டு இதை போயிட்டு கேம் தான் லேக் ஆகுது சூப்பராக. ஆனால் உண்மையிலே இதெல்லாம் லேகே ஆகாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் வந்து இந்த மாதிரிலாம் லேக் உருவாக்குது. சரி இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். முடிச்சிக்கலாமா? இல்லை இங்கே வந்து இதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கிராணி வருதா இல்லையான்னு. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது வரலன்னா வீடியோ முடிச்சுப்போம். வருது வருது. இதை நான் நார்மல் மோட் இல்லை ஹார்ட் மோடில் வச்சுக்கணும். இவ்வளோ பொறுமையாக வருது. ஆனால் இது வரக்கூடாதுன்னு யோசிக்கும் போது இது நல்லா சீக்கிரமாக வரும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. சரி இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக வராது இந்த சத்தத்தை கேட்டு. கிராணி கேம்னுக்கு வந்து ஒரு கிழவிக்கு கண்ணு தெரியாது. ஆனால் காது வந்து ஷார்ப்பாக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை பார்த்தா காது தான் டப்ஸாவாக இருக்குது. ஆனால் கண்ணு நல்லா சூப்பராக தெரியுது. டேபிள் கடையில் ஒழிச்சிருந்தா கூட அது வந்து நம்மளை தோற்றுது. அந்தளவுக்கு கண்ணு ஷார்ப்பு. சரி இதோட இந்த கேமை முடிச்சிக்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். பாய் பாய் காய்.